முகத்தை மூடியபடி வருகிறார்களே, அவர்களா மருது சகோதரர்கள்? ஆமாமா. மறவர் குல மாணிக்கங்களான மருது சகோதரர்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் இவ்வளவு தூரம் வந்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். அசையாதீர்கள். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு உங்கள் நாட்டில் மட்டும்தான் ஒற்றர்கள் இருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு இந்த பரந்த பாரத தேசம் முழுவதிலும் பல ஒற்றர்கள் இருக்கிறார்கள். வல்லத்தரையா, உனக்கு நான் நன்றி சொல்லத்தான் வேண்டும். எங்கெங்கோ எப்படியோ நாங்கள் முயன்றும் பிடிக்க முடியாத இவர்களை மேலூர் பாதையில் கொண்டு வந்து என்னிடம் தாரை வார்த்திருக்கிறாயே. இது உண்மையிலேயே எங்கள் எதிரியை பிடிக்க உதவிய மேலான ஊர்தான், மேலூர்தான். என்ன மருது பாண்டியர்களே, நீங்கள் என்ன பாண்டிய நாடு முழுவதற்கும் அரசர்களா? இனி எங்கள் சிறைச்சாலை தான் உங்களது சாம்ராஜ்யம். உங்களுக்கு நான் கொடுக்க போகும் தண்டனையை பார்த்த பிறகு எவருக்கும் எங்களை எதிர்க்கும் துணிச்சல் வரவே கூடாது. என்னிடம் பிடிபடுவதற்காகவே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். இன்னும் எதற்கு முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? மார்க், Colonel, இவர்களின் முகத்திரையை கிழித்தெறி. Yes, Colonel. இவர்கள் மருது பாண்டியர்கள் இல்லை. வேற அர்த்தம் மருது பாண்டியர்கள். நாங்கள் மருது பாண்டியர்கள் என்று யார் சொன்னார்கள்? நாங்கள் வல்லத்தரையருக்காக திருப்பத்தூர் காளிக்கு பூஜை செய்ய வந்திருக்கிறோம். வாட்? பூஜை செய்யவா? ஆமாம். பிறகு எதற்கு முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பூஜை பொருட்களை கொண்டு வரும்போது அதில் எங்கள் மூச்சு காற்றோ வாயின் எச்சிலோ படாமல் இருக்க எங்கள் முகத்தை மூடிக்கொள்வது எங்கள் வழக்கம். இந்த மூட்டையில் பூஜை பொருட்களும் பழங்களும் தான் உள்ளன. நீங்களே பாருங்களேன். இப்பொழுதாவது நம்புகிறீர்களா? மார்க், இவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். மேலூர் வழியாக போவதாக போக்கு காட்டிவிட்டு அந்த மருது சகோதரர்கள் காத்தாம்பூர் வழியாக திருப்பத்தூருக்கு சென்றிருக்க வேண்டும்.
இனியும் நாம் தாமதிக்க கூடாது. கம், லெட்ஸ் கோ மார்க். எஸ் கம். மானம் காத்த மறவர்களே, நாட்டை காக்க வந்த வீரர்களே, எதிரிகளை அதிர வைக்கும் இளம் சிங்கங்கள், சுண்டனோடு முண்டனையும் மண்டமதிர கொன்ற காளியே போற்றி போற்றி. சும்பனை நிசும்பனை கணத்தினில் வதைத்திடும் கௌசகி போற்றி போற்றி. மகிஷாசூரன் தன்னை திரிசூலத்தால் கொன்ற துர்க்கையே போற்றி போற்றி. கொற்றவை தேவியாய் அற்புதம் நிகழ்த்திடும் காளியே போற்றி போற்றி. Soldiers! Don't move! சோல்ஜர்ஸ், இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள், நாம் அனுப்பிய ஆட்கள். இவர்கள் போகட்டும்.
மானம் காத்த மறவர்கள். மார்க், இவர்கள் யார் தெரியுமா? வீரம் நிறைந்த பாண்டியர்கள், மருது பாண்டியர்கள். ஆனால் பயந்து பயந்து மறைந்து மறைந்து இங்கு வந்திருக்கிறார்கள். அதுவும் எப்படி? முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு. இவர்கள் நாச்சோ பெண்கள் தான் முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு வருவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரிலும் பார்த்திருக்கிறேன். இப்போது இவர்கள் முக்காடு போட்டுக்கொண்டால் என்ன பொருள்? என்ன பொருள்? நம்மை ஏமாற்றுகிறார்களாம். இப்படியெல்லாம் செய்தால் நமக்கு ஒன்றுமே தெரியாதாம். முட்டாள்களே, புகை நுழையாத இடத்திலும் இந்த அக்னியும் நுழைவான் என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்களா? அந்த மூடன் வல்லத்தரையன் மேலூர் வழியாக உங்களை அழைத்து வரப்போவதாக போக்கு காட்டி திசை திருப்பினால் நாங்கள் ஏமாந்து விடுவோமா? இப்போது வசமாக அகப்பட்டுக் கொண்டீர்களா? இனிமேல் எப்படி உங்களால் தப்பிக்க முடியும்? உங்கள் நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறதாமே, வாட்ஸ் தட்? அதாவது முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்கு? எங்களிடம் அகப்பட்ட பிறகு இந்த முகத்திரை எதற்கு? மார்க், ரிமூவ் இட். நேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. சின்னம்பலம் கர்த்தாகப்பன். What is this? மருது சகோதரர்கள் இங்கு வரவில்லையே. வந்தார்கள். பூஜையை முடித்து விட்டார்கள். No! It is not possible. இதை நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினால் என்ன, நம்பாவிட்டால் என்ன? ஆனால் நடந்தது இதுதான். அவர்கள் எங்கே இருந்தார்கள்? இதோ இங்குதான், காளிக்கு அருகில் இருந்தார்கள். என்ன உளறுகிறாய்? நான் அனுப்பிய 2 பூசாரிகள் தானே இங்கு இருந்தார்கள். அவர்கள்தான் மருது சகோதரர்கள். தங்களின் கரத்தாலேயே தன் தெய்வத்திற்கு பூஜை செய்துவிட்டு சென்றார்கள். அவர்களுக்கு உன் வீரர்களால் எந்த தொல்லையும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நீயே அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். நாங்கள் இருக்கும் வரை உன்னால் ஒருபோதும் மருது சகோதரர்களை நெருங்க முடியாது. கட்டபொம்மனை காட்டிக் கொடுக்க ஒரு தொண்டைமான் இருந்ததால் பரங்கியரால் அவனை நெருங்க முடிந்தது. திப்பு சுல்தானை உடனிருந்த ஒரு துரோகியே பிடித்துக் கொடுத்ததால் அவர் மடிய நேர்ந்தது. ஆனால் எங்கள் மருது சகோதரர்கள் வீரத்தால் மட்டும் உயர்ந்தவர்கள் அல்ல, விவேகத்திலும் உயர்ந்தவர்கள். எந்த நேரத்தில் எவரை கொண்டு எதை சாதிக்க வேண்டும் என்று நன்றாக அறிந்தவர்கள். அக்னியோ, மருது சகோதரர்கள் உன்னிடம் அகப்படுவார்கள் என்று ஒருபோதும் கனவு காணாதே. அவர்களை சுற்றி அம்பலக்காரர்கள் எனும் கோட்டை சுவர் வலிமையோடு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாளுக்கு வேலி அவர்களுக்கும் வேலியாக இருந்து வெள்ளையர்கள் நீங்கள் நெருங்காதபடி பாதுகாப்பார். வாதப்பா. ஆக நேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி.